அடடா யாரோ 4 பேர் பெருக்கான டிஷர்ட் போட்டு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அடடா மாப்பிள்ளைங்க. அடடே இப்போதான் ஒயின் சாவலை பார்த்தா அவங்க தான் நீங்களா இல்லை நீங்கள் தான் அவங்களா? கூறுகட்ட குப்பா பாருயா, சொந்த பங்காளிங்க மாப்பிள்ளைக்கு தெரியாத அளவுக்கு அவங்க போதை இருக்குது. போதை எந்த அளவுக்கு இவனை கெடுத்து வச்சிருக்குது பாரு. ஒயின் ஷாப்பில் உங்களை 4 பேரை பார்த்தனா, அடுத்து வெளியே வந்தனா அங்கே 4 பேரை பார்த்தனா, அப்புறம் மறுபடியும் வந்தனா இங்கே உங்களை பார்த்தனா. ஆனால் கொஞ்சம் குழம்பி போச்சு. பாத்தியா மாப்பிள்ள, சொந்தக்காரன் தெரியல, பந்தக்காரன் தெரியல, சொந்த பங்காளி மாப்பிள்ளைங்களை தெரியல, போதை அந்த அளவுக்கு நம்மளை வந்து மாற்றி வச்சிருச்சு. பார்த்துக்குங்க சரக்கு போடுற பாட்டு. தள்ளி உட்கார்றேன் மட்ட சரக்கு அடிச்சு வந்து இந்த கப்பு அடிக்குது போட பக்கம். அப்போ காசு கொடுத்து தான் ஒயின் ஷாப்லாம் அது மட்டையா ஒஸ்தியான்னு எனக்கு பிடிச்சிரு. இவ்வளோ போய் காசு கொடுத்து வாங்கினான்னு தெரியுது, அது மட்டமா ஒஸ்தியான்னு உனக்கு பார்க்க தெரியல. ஏன்னா ஜாதி மதம் பார்க்குறீங்க, மனுஷனில் வேற்றுமை பார்க்குறீங்க, மாடுமாட்டில் இனம் பார்க்குறீங்க, சரக்கு மட்டும் எனக்கு உனக்காக வாங்கி அடிக்க தெரியல. நீ என்னடா குடிகாரன் பேரையே கெடுத்துருவ போல இருக்கே. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் சரக்கே விட்டுருமா, இனிமேல் குடிக்கிறதே இல்லை போடா. உக்காரியா திடீர்னு சாமி ஆக முடியாது தெரியுமா? ஐயோ குடிச்சு உடம்பு கெட்டு போச்சு ஐயா. கட்டிங்காக தான் சாரி படிப்படியாக தான் நம்ம திருந்த முடியும், தெரிஞ்சுக்க.